வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு பாசத்துக்கு போடுங்கடா வேலி. கதைக்குள்ளே போகலாமாங்க. மகன் சுப்புவோட அறையில் எட்டி பார்க்குறாங்க அம்மா அபிராமி. அங்கே சுப்பு காணோம். அவனோட காப்பி, காலையிலே போட்டு கொடுத்த காப்பி ஆடை படர்ந்து ஆறி போய் கிடக்கு. அம்மா ஒவ்வொரு ரூமாக போய் தேடுறாங்க. சுப்புவை காணோம். மொட்டை மாடியில் வந்து பார்க்குறாங்க. தெருவையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு நிற்கிறான் சுப்பு. சுப்பு கிட்ட போகிறாங்க அம்மா. என்னாச்சுடா தம்பி, கொஞ்ச நாளாகவே நீ ஆளு சரியில்லையே அப்படின்னு போன உடனே அது வரைக்கும் அம்பியாக இருந்த சுப்பு அண்ணியனா மாறுறான். பாஞ்சு அம்மா மேலே கோபமாக கத்துறான். கிட்ட வராதுங்க, கீழே பிடிச்சி தள்ளிடுவேன் அப்படின்னு பயங்கரமாக கத்துறான். உடனே அம்மா அழுகுறாங்க. நான் என்னடா செஞ்சேன் உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்கிறான், இந்த பாச நாடகம்லாம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்பாட்ட நான் சொன்னதை சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு கோவமாக கேட்குறான். அது எப்படிடா சொல்கிறது, அவர் ஒத்த பிள்ளைன்னு ஒன்று ஆசையாக வளர்த்தாரு. இப்போ போய் இது சொன்னேன்னா அவர் தாங்கிக்கவே மாட்டாரா, உயிரே விட்டுடுவார் அப்படின்னு சொல்கிறான் அம்மா. எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான். மகன் சுப்பு வேகமாக வீட்டை விட்டு வெளியில் போகிறத பார்த்தோன்னே, அப்பா என்னாச்சு அவனுக்கு அப்படிங்கிறார். அவன் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க மாட்டானா அம்மா சொல்லிட்டு ஓன்னு அழுகுறாங்க. அவன் ஒன்று அவங்க தாத்தா மாமா வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது போயிடுறானா, இல்லைன்னா ஹாஸ்டலில் சேர்க்க சொல்லி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்பா அதிர்ந்து போய் அப்படியே சரிஞ்சு சோபாவில் விழுகிறாரு. என்னடி சொல்கிற, பையன் இங்கே இருக்க மாட்டானாம்மா, 9ஆம் வகுப்பு தான் படிக்கிறான், அதுக்குள்ளேயே அவனுக்கு எவ்வளோ திமிராக பேசுகிறான் பாரு, நான் ரொம்ப பாசத்தை கொட்டி வளர்த்துட்டேன் அவனை அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் நான் அவன் மேலே கை கூட வச்சதில்லை, ஒரு திட்டு கூட திட்டினதில்லை, இப்படி இருக்கிறப்பே அவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்கிறார். எனக்கு தெரியாதுங்க, ஏன் அப்படி பேசுகிறானே எனக்கு புரியலன்னு அம்மா ஒப்பாரி வைக்காத கதையை அழுது தீர்க்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் அவன் வரான். அவன் மேலே சாராய நெடி அடிக்குது. அப்பா பதறி போய் கத்துறாரு. உன் வயசு என்னடா ஆகுது, 9ஆம் கிளாஸ் தான் படிக்கிற, அதுக்குள்ளேயே இந்த கெட்ட பழக்கம்லாம் எப்படிடா வந்துச்சுன்னு கோவமாக மேலே போய் பாயிறாரு. உங்களால் தான்ப்பா வந்துச்சு, நீங்கள் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கத்துறான். நான் என்னடா புரிஞ்சிக்கல அப்படிங்கிறாரு. என்னை முதல்ல ஒரு ஹாஸ்டலில் சேருங்க, இல்லை மாமா வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நாங்கள் எங்கேயாவது போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்பா என்ன சொல்கிறாரு, கத்திக்கிட்டு வரவும் பயந்துடுறான் அம்மா. சரி அடிக்க தான் போகிறார் போல் இருக்குன்னு பாஞ்சி போய் தடுக்க போகிறாங்க. ஆனால் அவர் அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிக்கிறார். டேய் தம்பி, உனக்கு நான் எந்த ஒரு குறையுமே வச்சது இல்லையேடா, நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க, என்ன வேணாலும் நான் உனக்கு செஞ்சுருக்கேன், ஏண்டா என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறேன், என் பாசத்தை புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை விட்டுட்டு என்னால் எப்படிடா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தெரியுது இல்லை, ஒரு அப்பாவால் பிள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு. அப்புறம் ஏன்பா அப்படி பண்ண நீ, தாத்தாவை மட்டும் பாட்டி செத்து 14 நாள் கூட ஆகலை, பாட்டியோட வாசம் கூட அந்த வீட்டை விட்டு போகலை, அதுக்குள்ளேயும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுட்டு வந்தியேப்பா, அது மட்டும் எந்த வகையிலப்பா நியாயம் அப்படின்னு கேட்டு முறைக்கிறான் பையன். அப்படியே பார்க்குறாரு. ஆமாப்பா, அவருக்கும் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் இருக்கும், இப்போ நீங்கள் எப்படி துடிக்கிறீங்களோ அப்படி தானே அவரும் துடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறான். ஏப்பா, நீங்கள் அவரோட கண்ணை நீங்கள் பார்க்கலப்பா, மறுநாள் அவரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்குறீங்கன்னு சொன்னோன்னே முதல் நாள் பூராவும் தாத்தா தூங்கவே இல்லைப்பா, அழுதுகிட்டே படுத்திருந்தாரு, அந்த கண்கள் கெஞ்சிச்சுப்பா, தம்பி என்னை விட்டுடுடா, நான் எங்கேயாவது ஒரு மூலையில் இந்த வீட்டில் இருந்துக்கிறேங்கிற அப்படியே இருந்ததுப்பா, இதை பார்க்குறப்ப என்னால் தாங்கிக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுகுறான் பையன். அதனால தான்ப்பா என் கவலையை மறக்க தான் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பா அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாரு, எதுவுமே பேசலைங்க. மறுநாள் காலையில் வீட்டுக்குள்ளே ஒரே சலசலப்பாக சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் அசந்து தூங்கிட்டு இருக்கான். டக்குன்னு எழுந்திரிச்சு வெளியில் வரான். ரொம்ப நேரமாக தூங்கிட்டான். வந்தால் இருமல் சத்தம் கேட்குதுங்க. வாசலில், அவனோட அறையோட வாசலில் சாய்வு நாற்காலி போட்டுக்கிட்டு தாத்தா உட்காந்துருக்காரு.
பேரனை பார்த்தோன்னே, டேய் என்னடா நான் இல்லைன்னா ரொம்ப உனக்கு திமிரா பிடிச்சு போட்டுருக்கு, இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சு வர அப்படின்னு கத்துறாரு. உடனே தாத்தாவை பார்த்தோன்னே ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரே அழுவுறான் தான் சுப்பு. உடனே தாத்தா சொல்கிறாரு, டேய் என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுட்டு உங்கள் அப்பனால் இந்த வீட்டில் இருக்க முடியல போல் இருக்குடா, பாசம் அவனை என்னை திரும்பவும் வந்து கூட்டிகிட்டு வர சொல்லிடுச்சு பத்தியாடா அப்படின்னு சொல்கிறார். அப்படியே பார்க்குறாரு அப்பாவை. அப்பாவோட கண்கள் கெஞ்சுது, வேணாண்டா சொல்லாத எதுவும் அப்படின்னு. உடனே அவன் வந்து, ஆமாம் தாத்தா, அப்பாவுக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நீங்கள் இல்லாமல், எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் தாத்தாவுக்கு தெரிய வேண்டாம், அப்பாவே இப்போ வந்து கூட்டிகிட்டு வந்தாப்புல இருக்கட்டும், என்னோடய போராட்டங்கள் இதுக்காக நான் பட்ட கஷ்டம் இதெல்லாம் தாத்தாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சி தாத்தாவை அன்பாக அணைச்சிக்கிறார் சுப்பு. நன்றி, வணக்கம்.